ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் அமெரிக்கால இருந்து ஒரு ஹாட் நியூஸ். இலான் மஸ்க் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கார். கிட்டத்தட்ட 97.4 பில்லியன் அமெரிக்கன் டாலர். இந்த பணத்தை வாங்கிக்கோங்க, அந்த ஓபன் ஏஐ என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமா ஒரு டீலை வைக்கிறார். ஸோ இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது பஞ்சாயத்து. கண்டிப்பா இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. இலான் மஸ்க் கிட்ட பத்திரிகைக்காரங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க, நீங்க டிக்டாக்க வாங்க போறீங்களா அப்படின்ட்டு. உடனே இலான் மஸ்க், சேச்சே அதெல்லாம் எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது, டிக்டாக் வாங்கின எண்ணமும் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு வழி விடுறாரு. ஆனா அதே 2-3 நாள் கழிச்சு அதே இலான் மஸ்க் பகிரங்கமா ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு. எனக்கு டிக்டாக் மேல ஆசை கிடையாது, எனக்கு ஓப்பன் ஏஐ மேலதான் எனக்கு ஆசை ரொம்ப அப்படின்னு ஒரு பதிவிடுறாரு. அதுக்கு விலையும் பேசுறாரு. கிட்டத்தட்ட 97.4 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தளத்துல பதிவிடுறாரு. இதை பார்த்த ஓப்பன் ஏயோட சிஇஓ சாம் ஆல்ட்மேன் பதில் அறிக்கை வெளியிடுறாரு அதே எக்ஸ் தளத்துல. நோ தேங்க்யூ, உங்களுக்கு விருப்பம் இருந்தா உங்களுடைய ட்விட்டரை 9.74 பில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு எனக்கு வேணா கொடுங்க, நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாம் ஆல்ட்மேன் சிஇஓ சொல்றாரு. சரி, இந்த பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும்ல, அதை நான் உங்களுக்கு தெரியப்படுது. அதாவது 2015 அபிஷியலா இந்த ஓப்பன் ஏஐ ஃபவுண்ட் பண்றாங்க. ஸோ அந்த டீம்ல தான் சாம் ஆல்ட்மேன், இலான் மஸ்க் 2-3 பேர், சரிங்களா? இப்படி போய்கிட்டு இருக்கும் போதுதான் ஆரம்பத்துல அவங்க என்ன நோக்கத்துக்காக ஆரம்பிச்சாங்கன்னா நான் ப்ராஃபிட் அப்படிங்கிற பேர்ல ஆரம்பிச்சாங்க. நான் ப்ராஃபிட்னா என்ன, ப்ராஃபிட்னா என்ன எனக்கு டவுட் வந்தது. உடனே கூகுளோட ஜெமினிட்ட கேட்டேன். ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்தது. அதை படிச்சதை நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண முடியாது, வீடியோ லென்த் ஆயிரும். அதனால சுருக்கமா சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ப்ராஃபிட், நீங்க ஒரு கம்பெனி நடத்துறீங்க, அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, உங்க ஷேர் ஹோல்டர் இன்வெஸ்ட் பண்றாரு, அதுல வரக்கூடிய ப்ராஃபிட் உங்களுக்கும் ஷேர் ஹோல்டருக்கும் பிளஸ் நீங்க கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் பே. ஸோ இதுதான் சிம்பிளான விஷயம் ப்ராஃபிட்டுங்கிறது. நான் ப்ராஃபிட்டுங்கிறது கொஞ்சம் வித்தியாசமா என்னன்னா, உங்கள்கிட்ட ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, அந்த ஆர்கனைசேஷனுக்கு பெரும் பணக்காரர்கள் டொனேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பணத்தை வச்சு நீங்க ஆர்கனைசேஷன் முறையா ரன் பண்ணுவீங்க. ஸோ பிளஸ் நீங்க அந்த ஆர்கனைசேஷனுக்கு டாக்ஸ் பே பண்ண வேண்டாம். ஸோ இந்த நான் ப்ராஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களுக்கு நீங்க சேவை செய்யறீங்க ஃப்ரீயா, அவ்வளவுதான் ப்ராஃபிட் அண்ட் நான் ப்ராஃபிட். ஸோ இதுல இருந்து ஓப்பன் ஏஐ படிப்படியா விலகி ப்ராஃபிட் பக்கம் போறாங்க. அதுல சாம் ஆல்ட்மேன் சிஇஓ முக்கிய பங்கு வகிக்கிறார். இப்படி ப்ராஃபிட் பக்கம் போகும்போது அந்த ப்ராஃபிட்டுக்குள்ள யாரு வரா அப்படின்னு பார்த்தா மைக்ரோசாஃப்ட். அவங்க ஒரு 13 பில்லியன் அமெரிக்கன் டாலரை அதுல இன்வெஸ்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 49% அதுல இன்வெஸ்ட் பண்ணி உள்ள வராங்க. ஸோ இதுல இருந்து ஆரம்பிச்சது இலான் மஸ்க்கு பிரச்சனை. ஏன்னா அவரு 2018 ஆட்டோமேட்டிக்கலி வெளியே கிளம்புறாரு. கிளம்புனதுக்கு அப்புறம் 2019 மைக்ரோசாஃப்ட் உள்ள வருது. உள்ள சம் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்றாங்க ஓப்பன் ஏஐல. ஸோ இலான் மஸ்க் எதுக்கு இந்த ஓப்பன் ஏஐல வெளியே வராருன்னா, அவருக்கு ஆல்ரெடி 2 நிறுவனம் இருக்கு, டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ் இருக்கு. ஸோ நான் அதை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிசைன் பண்ணி வெளியே வரார். 2019 இருந்து இது ப்ராஃபிட்டா மாறுது. மைக்ரோசாஃப்ட் வராங்க, அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ படிப்படியா அடுத்த கட்டத்துக்கு இந்த ஓப்பன் ஏஐ முன்னேறி போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல தான் 2024 இலான் மஸ்க் ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. 2 தடவை அறிக்கை வெளியிடுறாரு. எனக்கு ஓப்பன் ஏஐ மேல எனக்கு ஆசை இருக்கு, நான் வாங்கணும் அப்படிங்கிறாரு. இப்போ அதுக்கு பிரைஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிறத என்னால பார்க்க முடியுது. ஸோ இந்த நியூஸை படிச்ச சாம் ஆல்ட்மேன் பதில் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இன்னொரு பத்திரிகையில கூட இந்த சாம் ஆல்ட்மேன் என்ன சொல்றாங்கன்னா, அவரோட லைஃப் முழுக்க ஒரு இன்செக்யூராவே இருக்கு, அவர் எதுலையுமே பேலன்ஸ் பண்ண முடியாத ஒரு நபரா இருக்காரு, எல்லாத்துலயும் ஆசைப்படுறாரு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பத்திரிகையில பதிவிடுறாரு. ஸோ கூடுதலா அவர் என்ன சொல்றாருன்னா, எக்ஸ் தளத்துல நோ தேங்க்யூ, உங்களுக்கு விருப்பம் இருந்தா உங்களுடைய ட்விட்டர், அதாவது எக்ஸ் தளத்தை எனக்கு 9.74 பில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு எனக்கு கொடுத்துருங்க, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பதில் அறிக்கை வெளியிடுறாரு. அதுக்கு இலான் மஸ்க் அதே எக்ஸ் தளத்துல ஸ்விண்ட்லர் அப்படிங்கிறாரு, அதாவது மோசக்காரர் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு. அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. ஸோ எங்க கொண்டு முடிய போகுதுன்னு தெரியல. இதாங்க மேட்ரு, வேற ஒன்றும் இல்லைங்க. ப்ராஃபிட் நான் ப்ராஃபிட்டா இருந்ததை ப்ராஃபிட்டா மாத்துறாரு. அதுக்கு இலான் மஸ்க் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. ஏன்னா இந்த ஏஐ தவறா பயன்படுத்தக்கூடாது, அதுக்காக நான் சொன்னேன். ஸோ அதனால நான் இந்த நிறுவனத்தை வாங்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. கொடுக்கவே முடியாது.
ஏன்னா ஓப்பன்ஐஏ ரீசெண்டா ஒரு டீல் போட்டிருக்காங்க. ஜப்பான்ல இருக்கக்கூடிய சாஃப்ட் பேங்க் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட டீல் போட்டிருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட எத்தனையோ பில்லியன் வந்து இந்த ஓப்பன்ஐஏல வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது ஓப்பன்ஐஏ கிட்டத்தட்ட 350 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு அதோட வேல்யூவேஷன் கூடும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் படிச்சேன். ஸோ இதைத்தான் வந்து சாம் ஆல்ட்மன் வந்து மறைமுகமா தெரிவிக்கிறாரு. எங்களுடைய நிறுவனத்தை அமுக்குறதுக்காக இந்த எலான் மஸ்க் வந்து முயற்சி பண்றாரு. அது கனவுல கூட நடக்காது அப்படிங்கிறத ஓப்பன்ஐயோட சாம் ஆல்ட்மன் வந்து தெரிவிக்கிறாரு. இதுதான் பஞ்சாயத்து, வேற ஒண்ணும் இல்ல மக்களே. ஸோ கூடிய மட்டுக்கும் விஷயத்த பதிவு பண்ணிட்டேன். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோல எலான் மஸ்க், ஓப்பன்ஐயோட சாம் ஆல்ட்மன் 2 பேருக்கும் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. எப்போ முடியும் தெரியல. இப்போ அந்த ஓப்பன்ஐ வந்து யார் கையில போகுதுன்னு தெரியல. ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. கண்டிப்பா இத வந்து வாங்கியே தீரணும் அப்படிங்கிற மாரி முடிவுல இருக்காரு. எலான் மஸ்க். காலம் தான் பதில் சொல்லும். ஸோ இந்த விஷயத்த நீங்க முழுமையா தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. இது ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா, அவங்களும் இதோட பலனை அனுபவிப்பாங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா, வழக்கம் போல கீழ நெறைய பட்டன விதைச்சு விட்டுருக்கான் யூடியூப்காரன்ல யூடியூப். ஸோ அதுல ஒண்ண தட்டி விட்டுக்கங்க. அதுக்கு கீழ கமெண்ட் செக்ஷன் இருக்கு. இத பத்தி நல்ல ரீதியில உங்களுடைய அனுபவத்த கீழ பதிவு பண்ணிக்கங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா அன்லைக்.